சம்போ சிவசம்போ. ஒரு மாப்பிள்ளை ஒரு நெருக்கடியான கேள்வி. அப்பாவுக்கு வயசாகிடுது, முடையாக இருக்கார் மாமா. அவரை திருப்தியாக வச்சு நல்லபடியாக காட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற முடியாது போல் இருக்குது. ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது மாப்பிள்ளை. முடையானவன் ஆசைக்கு ஊரே ஆஞ்சாலும் முடியாது. முடையாக கிடக்கிறவங்களுடைய ஆசைகள் ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றலாம் நினச்சா கூட செய்ய முடியாது, அவங்க நிறைவடைய மாட்டாங்க. அப்படி அதாவது ஒரு சிக்கிட்டு எங்காவது ஒன்று அத்தி ஊற்ற மாதிரி வயசான ஒரு ஆளுங்க எல்லோரும் மகராசனாக இருங்க சாமி, நான் வயசாகிடுது, போது நான் பொழைச்சதுன்னு தன்னை இறப்புக்கு ஒப்பு கொடுக்குற மனநிலையில் இருப்பாங்க. அப்படி தன்னுடைய இறப்புக்கு தானே ஒப்பு கொடுக்குற மனநிலையில் இருக்கிற பெரியவங்கள் மட்டும்தான் நிறைவடைவாங்க. மற்றவர்களால் நிறைவடைய மாட்டாங்க. அதுவும் நம்ம இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கிற வயசானவங்க படிப்பறிவு கம்மி, அனுபவ அறிவும் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு அவநம்பிக்கைகள் நிறையா இருக்குது. நமக்கு பின்னாடி தோட்டம் துறவை வச்சு பிழைப்பானா, விற்று போடுவானா, பிள்ளைகளை பார்ப்பானா, சின்ன பாப்பாவை பார்ப்பானா, பெரிய பாப்பாவை பார்ப்பானா, வீட்டுக்காரி பார்ப்பானா, பார்க்க மாட்டானா, என்னமோ தம்பிக்கு கொடுப்பானா, அண்ணனுக்கு கொடுப்பானா, இது மாதிரி அவநம்பிக்கைகள். அவங்க வெளி உலகம் தெரியாமல் வாழ்ந்ததுனால ஆசாபாசங்களும் அவநம்பிக்கைகளும் நிறைய இருக்குது. என்ன பேசுகிறோம் தெரியாமையே காயப்படுத்துவாங்க. இது எல்லாம் பொறுமையாக தான் கடந்து நிதானமாக இருந்து முடிஞ்ச வரைக்கும் தான் செய்ய முடியும். சாக கிடக்கிறவங்க கால் மாட்டில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இறந்து போக தயாராக இருக்கிறவங்களுக்கு காலடி நின்னீங்கன்னா அவங்க சப்போஸ் மனநிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு ஒரு கடினமான சொல்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா, நேர் எதிர்த்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி சொல்லுவாங்க. அது உங்களை பாதிக்கும். மனசுடைய இடைநிலை தாண்டி அடிநிலையிலிருந்து சொல்கிற வார்த்தைகளுக்கு அந்த வேவ்ஸ்க்கு ஒரு வேல்யூம் இருக்குது. அது அந்த ஃப்ரீக்குவன்சி உங்களை தாக்கும், அது பாதிக்கும். அதனால அங்கே நிற்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுபோக நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி மலம் சலம் கழிக்காமல், வாய் கண்ணு முழிக்காமல் அமைதியாக யார் இருக்கிறாங்களோ அவங்க இருந்த உடல் கூடுத சவம். மற்ற இந்த 4 அடையாளத்தோடு இருந்தால் அது பிணம். அப்படி மலத்துவார வழியாகவோ சலத்துவார வழியாகவோ உயிர் போகையில் ஒருத்தர் முன்னாடி நின்னா, காலுக்கடி நின்னால் அந்த வேவ்ஸ் அவனை பாதிக்குங்கிறனால தான் பெரும்பாலும் விமோச்சனம் அடையிறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறனால தான் அண்ணாந்து பார்க்கும்போது பெருசாக அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தோம்னா எந்த வசவு வார்த்தையும் நம்ம வாங்க வேண்டியது இல்லைங்கிறதுக்காக தலைமையில் நிற்க சொல்லியிருக்காங்க. ஓகே. எல்லாமே ஆன்மீகம், அறிவியல் கலந்தது, நலவாழ்வுக்கானது. சம்போ சிவசம்போ. அன்பும் ஆசீர்வாதமும். உயிர் போராட்டத்தில் கடைசி நிலையில் கஷ்டப்படுறவங்க நல்லபடியாக சிவமோட்சம் அடைய நான் வணங்குகிறேன், ஈசனிடம் வேண்டுகிறேன். சிவார்ப்பணம்.